தானே இப்போ எல்லா இன்சிடென்ட்ஸையும் இப்போ எடுத்து பார்த்தனா அந்த அந்த விஷயத்தை இப்படி கீழ்றது அவர்தான் விட மாட்டாரு. இந்த வீட்டுல திவாகர் வந்து பேசினா கேட்க மாட்டாரு, கிரிட்டிசிசம் ஏத்துக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. இந்த வீட்டுல கிரிட்டிசிசம் அப்படின்னு கூட ஏத்துக்காத ஒரே இந்த ப்ரொமோவில் 2 பேரை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து சாண்ட்ராவோட பேர் சொல்லும்போது எனக்கு பயங்கரமாக பதட்டம் ஆயிடுச்சு. ஆனால் சபரியுடைய பேரும் நான் எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் வினோத் ஒருத்தர் மட்டும்தான் வந்து சபரியை மட்டும்தான் சேவ் பண்ணார், சாண்ட்ராவை பண்ணலை. அது ரொம்ப சந்தோஷம். அவர் அட்லீஸ்ட் அவராது அந்த ஒரு சென்சிபிலிட்டியோடு நடந்துக்கிட்டாரு. இந்த சாண்ட்ராவை சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்ச எல்லாருக்கும் வந்து என்ன ஒரு தாட்டில் இருந்தாங்க, அதாவது விஜய் சேதுபதி சொன்னதுனாலையும் ரெட் கார்டு கொடுத்துட்டதுனாலையும் ஒருவேளை சாண்ட்ரா நல்லவங்களும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்களா, இல்லை சாண்ட்ராவை நம்ம சப்போர்ட் பண்ணுறதுனால நம்மளும் நல்லவங்களாயிருவோம் அப்படின்னு நினச்சிட்டாங்களான்னு தெரியல எனக்கு. பட் இந்த சேவிங் இது ஃபீச்சரே இல்லாமல் போனதுனால ரொம்ப நல்லது. அண்ட் இப்போ வியானா உள்ளே வந்ததுக்கப்புறம் 2 பேரை நைட்டு வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொன்னாங்க. நான் அந்த 2 பேர் கண்டிப்பாக ஒன்று சாண்ட்ராவும் ஒன்று விக்கல்ஸ் விக்ரமாவும் இருந்தால் சூப்பராக இருக்கும். பிகாஸ் விக்கல்ஸ் விக்ரம் ப்ளே பண்ண கேம் வேற லெவல் கேம். சாண்ட்ரா வந்து ஒரு வகையான ஒரு நடிப்பு அரக்கினா இவர் வந்து ஒரு நடிப்பு அரக்கன். அதாவது இவருக்கு வந்து இருக்கிற ஈகோ, ஒரு மேல் சாவனிசம், யாருமே வந்து மேலே வந்துடக்கூடாது, ஏதாவது ஒன்று சொல்லி தன்னுடைய சுப்பீரியாரிட்டியை காமிக்கிறதுக்கோ, மற்றவங்களை அமுக்கி காமிக்கிறதோ, மற்றவங்களை மட்டன் தட்டி காமிக்கிறதோ, சுபிக்ஷாவாக இருக்கட்டும், திவ்யாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஜஸ்ட் புட்டிங் தெம் டவுன், ஸ்டாம்பிங் தெம். அவருக்கு பாடியால் அவரால் பண்ண முடியலனாலும் மைண்ட் கேம் வச்சே அந்த டிக்கெட் டு ஃபினாலேலாம் மேலே வர முயற்சி பண்ணவர் அவர். அந்த கார் டாஸ்கில் ஃபஸ்ட்டு பொறி பற்ற வச்சவரும் விக்ரம் தான். அவர் வாய் ஆரம்பித்ததுனால தான் அந்த இது சூடு பிடிச்சி பார்வதியும் கம்ருதீனும் பேச போய் கம்ருதீன் பேசினதை கிண்டல் அடித்த சாண்ட்ரா பேச போய் அதை அப்படியே பற்ற வச்சது அவர் தான். ஆனால் அதுக்கப்புறம் அதை வந்து விஜய் சேதுபதிகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு பாருங்க. ஐயோ அப்படியே விழுந்து அப்படியே ஹீ இஸ் அ வெரி குட் சினிமாட்டோகிராஃபர். அவர் வந்து அந்த மாதிரி வேலைக்கு போகலாம் ஆக்சுவலாக. நோ, நீங்கள் வந்து காமெடிக்கு வந்து நீங்கள் லாய்க்கு கிடையாது. நீங்கள் வந்து நல்லா அந்த பற்ற வைக்கிறதுல அந்த மாதிரி வேலையிலலாம் சூப்பராக பண்ணுறீங்க. பட் பப்ளிக்காக நாங்கள் பார்த்ததுனால எங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். நீங்கள் கொடுக்குற அளவுக்கு அந்த ஆக்ட், நீங்கள் மேலே ஏறி விழுந்து சபரி அம்முக்கி பிடிச்சி இழுக்கும்போது உங்களுக்கு வராத பாவமும் இறக்கமும், சாண்ட்ரா கார்லேருந்து விழுகும்போது உங்களால் அந்த பீன் பேக்லேருந்து இழுக்க முடியலைன்ற வர வருத்தம் இருக்கு. ஐயோ 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 சார், போதும் சார், கிளம்புங்க சார்.